ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வித்தியாசமாக சின்ன வெங்காய சாதம் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணணுன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு இடிகல்ல இருந்ததுன்னா 2 பச்சை மிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, 5 6 மிளகு, 2 மிளகாப்பழம், 4 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இடித்து வைக்கிறது இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு திரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 போட்டு தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினோடனே மிக்சியில் அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 2 3 தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் மிக்சியில் அரைச்சி வச்சு இதோடு சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சாம்பார் பொடி இருக்குல்ல, அது தேவையான அளவு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெந்த சாத்தோடு இதை கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுதான் சின்ன வெங்காய சாதம் பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு புழுக்கு. சேப்பங்கிழங்கு புழுக்கு எப்படி பண்ணணுன்னா, சேப்பங்கிழங்கு வெந்து வச்சுட்டு அது கூட நம்ம ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகா அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலாக தேங்காய் எண்ணெய் தூவி கருவேப்பிலை தூவி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொட்டேட்டோ சிப்ஸு இந்த வெங்காய சாத்துக்கு. இதுதான் இன்றைக்கி எங்கள் மெனு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.